Hi everyone, this is Dr. Bhuvaneshwari from GBF Fertility Center, Chennai. இன்னைக்கு மெயினாக IVF அண்ட் ICSIக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறோம். என்னோட பழைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் போய் பார்க்கலாம். யூடியூப்பில் நிறைய முறை இந்த IVF பண்ண என்ன, ICSI என்னன்னு தெரியும். அதே மாதிரி ஒரு கூகுளில் போட்டால் கூட உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலுமே ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். IVF அப்படின்னா என்ன? ஸோ IVF அப்படிங்கிறது இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ், இது எல்லாமே அதுக்கப்புறம் அது அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு வந்துட்டே இருந்தது இல்லையா. இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுபிடிச்சது, ஓகே ஒரு எக் எடுக்கலாம், ஒரு விந்தணுக்கள் எடுக்கலாம், மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு கரு உருவாகும் அப்படிங்கிறத இனிஷியலாக அந்த ரிசர்ச்சோட முடிவு. அது எதுக்காகன்னா அவங்க டியூபை மட்டும் பிளாக் இருக்கும் பைபாஸ் பண்ணுறதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணி அந்த ரிசர்ச்சில் சக்ஸஸ் ஆனாங்க. அதில் வந்தது தான் IVF அப்படிங்கிறது. இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே IVF அப்படின்னு தான் பேசுவோம். ஏன்னா அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஜென்ரலாகவே பேசிக்காக இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு காமன் டெர்மினாலஜியை எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு IVF பண்ணும்போது என்னென்னா ஒரு எக்கை சுற்றி நிறைய விந்தணுக்களை நம்ம இன்செமினேட் பண்ணுறோம். ஸோ அது எல்லாமே ஒரு 50,000 விந்தணுக்களை ஒரு எக்குக்கு நம்ம போடும். அப்போ போடும்போது என்ன ஆகும்னா அதில் பெஸ்ட்டு எந்த ஸ்பெர்மோ அது தானாக, அதாவது நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லலாம், இல்லை அதுவே இண்டிபெண்ட்டாக அதுவே செலக்ட் பண்ணிக்கும். நம்மளோட இன்டர்ஃபியரன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதுவே அட்ராக்ட் பண்ணி எந்த விந்தணுக்களை ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் ஆகுதோ அது ஆயிக்கும். இது ஆல்மோஸ்ட் லைக் டியூப்ல எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா நம்ம எக்கு உள்ளே வந்தோடனே விந்தணுக்கள் ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் விந்தணுக்கள் உள்ளே போகும். அதுலேருந்து நம்ம எது செலக்ட் ஆகி ஒரு விந்தணுக்கு தான் உள்ளே போய் ஃபர்டிலைஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் IVF அப்படிங்கிறது. ஒரு விந்தணுக்கள் எத்தனை நம்ம இன்செமினேட் பண்ணுறோங்கிறது. ஏன் நிறைய போடக்கூடாதுன்னா, நம்ம இதுக்காக ஒரு அட்வான்ஸ்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் போகும்போது விந்தணுக்கள் குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேர் பண்ணுறோம். ஸோ அதை ப்ராசஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி இருக்கிறதுலையும் ஹெல்த்தியாக கொண்டு போய் அந்த கொடுக்குற ஸ்பெர்ம்ஸும் எல்லாமே காம்பிடென்ட்டாக கொடுக்குறோம். ஸோ அதுலேருந்து இன்னும் செலக்ட் பண்ணும்போது பெஸ்ட்டாக நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதில் ஸ்பெர்ம்லேயும் டிஃபெக்ட் இருக்கலாம், எக்லேயும் டிஃபெக்ட் இருக்கலாம். சம்டைம்ஸ் அது ரெண்டும் கரெக்ட் ஆகி ஃபர்டிலைஸ் ஆகலாம். ஸோ இது என்ன ஆகும், IVFல அடுத்த நாள் தான் நமக்கு தெரியும் ஃபர்டிலைஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது. என்ன கரு உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்படிங்கிறது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஷோராக நம்மளால போய் ஃபர்டிலைஸ் ஆச்சான்னு சொல்ல முடியாது. அந்த சில பேருக்கு ஃபர்டிலைசேஷன் ப்ராப்ளம் வரும். ஏன் அந்த காலத்துலலாம் 20% 30% கொண்டு வரதே கஷ்டமாக இருந்ததுன்னா இதனால தான். நம்மளால கண்டிப்பாக ஃபர்டிலைஸ் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே ஃபர்டிலைசேஷன் தான், அதுக்கப்புறம் தான் வளர்றது எல்லாமே. ஸோ அங்கேயே நமக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிறதுனால IVFல சம்டைம்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் இதே சில பேருக்கு டியூப் தான் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஒரு சில பேர் எக்கே நம்ம இன்ஜெக்ட் பண்ண முடியாத ஸ்டேஜில் இருக்குன்னா IVF மச் பெட்டராக நமக்கு சக்ஸஸ் வரும். ஸோ வெரி ஃபியூ கேசஸில் IVF பண்ணுறோம். ஸோ பட் அதே ICSIன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இந்த ICSIங்கிற ப்ராசஸில் ஒரு கருவை தனியாக மேக்னிஃபை பண்ணுறோம். அதுக்குன்னே இன்வெர்டட் மைக்ரோஸ்கோப்னு ஒன்று இருக்கு இல்லையா. அந்த இன்வெர்டட் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம ஒரு கருமுட்டையை பெருசாக பார்த்துட்டு அதோட அதே மாதிரி விந்தணுக்களையும் ப்ராசஸ் பண்ணி அந்த விந்தணுக்கள்லேருந்து பெஸ்ட்டு ஸ்பெர்மா மார்ஃபாலஜின்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஸ்பெர்ம் டெஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2%, 4%, 6% போட்டிருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஹெல்த்தியாக இருக்கிற ஸ்பெர்மை எடுத்து நம்மளே டைரெக்டாக செலக்ட் பண்ணி போய் இன்ஜெக்ட் பண்ணுறது. உடனே பயந்துடாது, இன்ஜெக்ட் பண்ணாலே ஏதோ ப்ராப்ளம் வரும்னு அப்படி கிடையாது. அதுக்குன்னே டெக்னாலஜி இருக்குது, அதுக்குன்னே ப்ராசஸ் இருக்குது, ட்ரைனிங் இருக்குது. இதெல்லாம் சேஃபாக பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் தான். ஸோ நம்ம நல்ல ஸ்பெர்மை நம்மளாக எடுத்துகிட்டு போய் இன்ஜெக்ட் பண்ணும்போது கருத்தரிக்கிற வாய்ப்பு ஆல்மோஸ்ட் 80% வந்துடுது. அதே மாதிரி ஹெல்த்தியான ஸ்பெர்மை மோர் ஆர் லெஸ் நம்மளால ஜெனட்டிக்கலாக பார்க்கலனாலும் இன்ஜெக்ட் பண்ண முடியும். இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்த நாள் கான்ஃபிடென்ட்டாக ஃபர்டிலைசேஷன் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது. இந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ICSI முறையை தேர்ந்தெடுக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு எக்குக்கும் 50,000 ஸ்பெர்ம் கிடைக்காது இல்லையா. சில பேருக்கு விந்தணுக்கள் குறைவாக இருக்கும். அந்த மாதிரி பீப்புளுக்கு இந்த மாதிரி ICSIங்கிற ஒரு வரப்பிரசாதம் சொல்ல முடியும். அதனால தான் இத்தனை பேருக்கு இன்னைக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியுது. விந்தணுக்களே இல்லைனாலும் less than 1 million இருந்தாலும், இல்லை அக்கேஷனல் ஸ்பெர்ம் இருந்தாலும், சில பேர் ஸ்பெர்மே இல்லாமல் கூட இருக்கும், அடைச்சிட்டு இருக்கோம். அவங்க கூட நம்ம நீடில் வழியாக டீசா அப்படின்னு சொல்லி ப்ரொசீஜர் மூலமாக எடுத்து நம்மளால இன்ஜெக்ட் பண்ண முடியுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி 1-2 ஸ்பெர்ம் இருந்தால் கூட நம்மளால கருத்தரிக்க வச்சு அந்த 2 கருவை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ICSIயோட அட்வான்டேஜ். அகெயின் ICSIயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட் இருக்கும், ஹை அண்ட் லேபாக இருக்கும்.
ஸோ நமக்கு அதுவே வந்து ஒரு அந்த வைப்ரேஷன் இல்லாத ஒரு டேபிளாக இருக்கும். இன்ஜெக்ட் பண்ணும்போது நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஹைலி ஸ்கில்டு டெக்னீஷியனாக இருக்கணும், இல்லை டாக்டர் ட்ரெயின் எம்ப்ரியாலஜிஸ்டாக இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்மால் லெவல் லேப்ஸில் சில பேருக்கு இந்த ப்ராசஸ் பண்ணாமல் ஐவிஎஃப் மட்டும் பண்ணுவதனாலே நிறைய இடத்துல சக்ஸஸ் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ ஜிபிஆரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் டே ஒன்லேருந்து எல்லாமே A to Z நமக்கு எந்த ப்ராப்ளம் வராமல் எதெல்லாம் லேட்டஸ்ட்டோ நம்ம அது எல்லாமே பண்ணுவோம். ஐவிஎஃப் வந்து வெளியில் நம்ம சொன்னாலுமே உள்ள வந்து நம்ம எல்லாருமே இக்ஸிங்கிற முறையில் தான் பண்ணுவோம். ஏன்னா ஹையஸ்ட் சக்ஸஸ் கொடுக்குறோம். ப்ளஸ் லேசர் யூஸ் பண்ணலாம். எல்லாமே அதுக்குரிய மைக்ரோஸ்கோப், அதுக்குரிய டேபிள்ஸ், அதுக்குரிய எக்யூப்மெண்ட், அதுக்குரிய இன்குபேட்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து அட்வான்ஸாக கொண்டு போகும்போது சக்ஸஸ் பிளாஸ்டோசிஸ் ரேட்டை வந்து நல்லா கொடுக்க முடியுது. பிளாஸ்டோசிஸ் வர்றதுனால சக்ஸஸும் அதிகமாக வருது. ஸோ இதுதாங்க ஐவிஎஃப் அண்ட் இக்ஸிக்குரிய டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ.